நட்சத்திர எழுத்துக்களுக்கான பகுதியில இன்று நாம் பார்க்க போவது கடகராசிக்குரிய புனர்பூச நட்சத்திரம். ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். அதுலயும் குறிப்பாக இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பகுதியை முழுமையாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். அதனால பாதியிலேயே கட் பண்ணிட்டு போகாதீங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கும் போது நட்சத்திர எழுத்துக்களை எந்த அளவுல பயன்படுத்தலாங்கிற முழு தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். நான் ஏற்கனவே சொல்வது போல நம்ம ரகசிய உண்மைகள் நேயர்களுக்காகவே உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கும் பொழுது உங்களுடைய பெயர் எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்தி இருக்கு அல்லது பொருந்தல அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் நான் பொது பலன்களாக உங்களுக்கு வழங்குவதாக இருக்கேன். அது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட அனுப்பும் போது ஒரு 3 நாட்களுக்குள்ளார நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். அப்படி பொருந்தலைன்னா மேற்கொண்டு என்ன கன்சல்டேஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிறதையும் அதில் நான் அனுப்புவேன். பிறந்த குழந்தைகளுக்கான பெயர் நீங்கள் வைத்திருந்தீங்களா அந்த பெயரோட உங்க பிறந்த தேதி அனுப்பலாம். வியாபார பெயர் வைத்திருந்தீங்கன்னா வியாபார பெயரையும் அந்த நிறுவனருடைய பிறந்த தேதியும் நீங்க அனுப்பலாம். உங்களுக்கான பதில் 3 நாட்களுக்குள்ளார அனுப்பி வைக்கிறேன். இப்ப பகுதிக்குள்ளார போலாம். சென்ற பதிவுல நான் தெளிவாவே சொல்லியிருந்தேன். இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன் இந்த பகுதியை பார்க்கும் நேயர்களுக்காக. புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு பேரண்ட்ஸ் நிறையவே கன்ஃபியூஸ் ஆயிக்குவாங்க. ஏன்னா அது மிதுன ராசிக்குரியதாகவும் இருக்கு, கடகராசிக்குரியதாகவும் இருக்கு. முதல் 3 பாதங்கள் வரை அது மிதுன ராசிக்கு போயிடும். 4வது பாதம் கடகராசிக்குரியதாக இருக்கும். ஸோ இதுல நம்ம கடகராசிக்குரிய புனர்பூச நட்சத்திர அமைப்பை பற்றி பார்ப்போம். அதுல நம்ம அந்த லெட்டர்ஸ் மாறாது. அது மிதுன ராசியாக இருந்தாலும் சரி, கடகராசியாக இருந்தாலும் சரி, புனர்பூசத்திற்குரிய எழுத்துக்கள் கே, கோ, ஹ, ஹி. இதுல இந்த கே, கோ, ஹ இந்த எழுத்துக்கள்ல நீங்க குறில் இல்லாம நெடிலையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், நெடில் இல்லாம குறிலையும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ கேசவர்தினி அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்னா அது நெடில்ல வருது இல்லையா? அதே நீங்கள் குறில்ல நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது இப்போ கெவின் அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்னா அது நீங்க குறில்லையுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல கோ அப்படின்னா கோவர்தினி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு அப்படின்னா கொன்றை தேவி அப்படிங்கிற அந்த குறில் ஃபார்ம்லையுமே நீங்கள் அந்த நேமை எடுத்துக்கொள்ளலாம். அதே போல ஹரிணி அப்படிங்கிற பேர் இருக்குன்னா ஹாசினி அந்த நெடிலையுமே நீங்கள் அந்த பெயரை எடுத்துக்கொள்ளலாம். இதுல முக்கியமா நட்சத்திர எழுத்துக்கள்ல நம்ம பேர் அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு நீங்க வைத்துக்கொண்டு அதுல பேர் அமைத்தால்தான் அந்த குழந்தைக்கு நல்லது நடக்கும்னு நினைப்பதெல்லாம் சரிதான். ஆனா அதுலயுமே இந்த எழுத்துக்களுக்குள்ளார மட்டும்தான் அமைக்கணுங்கும் போது உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி ஆயிடுது. அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் குறில் நெடில் ரெண்டுத்துலயுமே நான் பேர் அமைச்சுக்க சொல்றேன். ஏன்னா ஒரே ஒரு முறை தான் நீங்க குழந்தைக்கு பேர் வைக்க போறீங்க. ஒன்ஸ் அந்த பேர் அமைச்சிட்டீங்கன்னா வாழ்நாள் முழுக்க அது அவங்களுக்கு பலன் தரப்போகுது இல்லையா? ஸோ லைஃப் லாங்குக்கும் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த நட்சத்திர எழுத்துக்களை தாண்டி அவர்களுக்குரிய லக்கி நம்பர்ஸாகவும் அந்த நேம் அமையணும். எண்கணித ரீதியான நம்பர்ஸ்ல அந்த குழந்தைக்கு பேர் அமையும் பொழுது அவங்களுடைய லைஃப்ல பாதகமான கிரக பயிற்சிகள் நடந்தாலுமே கூட அந்த குழந்தைக்கு நல்லது நடக்கும். கெடுதல் அப்படிங்கிறது தவிர்க்கப்படும். காலில் கடப்பாரையே உழுவணும் அப்படிங்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல ஒரு 7.5 சனியில ஒரு குழந்தை பிறக்கிறாங்கன்னு வைங்க. கடப்பாறைக்கு பதில் அது குண்டூசி உள்ள அளவுக்கு அந்த விதி மாற்றம் அப்படிங்கிறது பெரிய ஃபேவரபிளா அமையும். ஒரு நட்சத்திரப்படி இல்லாம அவர்களுடைய லக்கி நம்பர்ஸாகவும் பேர் அமையும் பொழுது. ஸோ உங்களுடைய குழந்தைக்கும் நீங்கள் அது போன்ற ஒரு பெயரை அமைத்து தாருங்கள். ஏன்னா அது ஒரு நிரந்தர சொத்து மாதிரி செயல்பட்டு அந்த குழந்தைக்கு பெரிய நல்ல பலன்களை அவங்க லைஃப்ல உருவாக்கி தரும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம சேனல் நேயர்களுக்கு அவர்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பெயர் சரியா இருக்காங்கிறத தெரிந்து கொள்ளணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதனுடைய ஸ்கிரீன்ஷாட்டோட உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் அனுப்பிச்சு விடுங்க. அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிற தகவல்களை நான் தெளிவாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணி அனுப்புகிறேன். அப்படி பொருந்தி அதே வியாபார பெயருக்குமே இது பொருந்தும். வியாபார பெயர் நீங்கள் அமைச்சிருக்கீங்க, அதனுடைய நிறுவனருக்கு அந்த பெயர் சரியா இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னா வியாபார பெயரோட உங்க டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சு விடுங்க. அது சரி இல்லைன்னா என்ன பண்ணணுங்கிறத மேற்கொண்டு என்னுடைய பதிவுல நான் சொல்லி அனுப்புறேன். மீண்டும் அடுத்த ஒரு நட்சத்திர எழுத்துக்கள் பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.